இன்றைய சிறப்பு விருந்தினர் மீண்டும் 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 நம்மளுடைய அதிசய மனிதர் திரு முருகப்பெருமாள். வணக்கம். வணக்கம். எந்த தெய்வங்களை எந்த நாள்ல வணங்குனா நமக்கு பலன் கிடைக்கும்? எந்த தெய்வத்தை எந்த நாள்ல வணங்குனா பலன் கிடைக்கும்? நான் குல தெய்வத்தை வணங்கிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்க சொல்லுவேன். அதுவும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குறது மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவேன். மற்ற கோயில்களுக்கு நீ பார்த்து போன்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கு இந்த கோவில் உகந்ததான். இப்ப இதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், எல்லா கோயில்களும் எல்லாருக்கும் உகந்தது அல்ல அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். ஓகேங்களா? அதுதான் உண்மை. அதாவது எனக்கு எந்த கிரகம் வலிமை இல்லையோ அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு அந்த கோயில்ல உனக்கு இருந்தா நீ போலாம். இதுதான் அதனுடைய நோக்கம். என்னுடைய கருத்தே அதுதான். சும்மா எல்லா கோயிலுக்கும் இந்த நட்சத்திரக்காரன் இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த நட்சத்திரத்துக்காரன் இந்த கோயிலுக்கு போக கூடாது. முதல்ல உன் பூர்வீகத்துல அது வெப்பமான பூமியா குளுமையான பூமியா? இப்ப பொள்ளாச்சி தேங்காய் சட்டி மாதிரி வரும். நம்ம ஊர்ல தேங்காய் இவ்வளவுதான் வரும். முளைக்காதுன்னு இல்ல, பலன் குறைவா இருக்கும். அப்போ உனக்கு செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அங்க குளுமை தன்மை இல்லாம இல்ல, கம்மியா இருக்கும். கடற்கரைக்கு போனா அதிகமா கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தகுந்த தெய்வங்கள் இருக்கும். இப்ப அப்படி குலதெய்வம்னாலே இங்க நிறைய பேருக்கு தெரியல. குலதெய்வம்னா என்ன, இஷ்ட தெய்வம்னா என்னன்னே முதல்ல தெரியும். இப்ப குலதெய்வம் அப்படின்னா இப்ப எங்க அப்பா வழி உள்ள தெய்வத்தை நான் வணங்குறேன். இப்ப நான், எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்கை, இதெல்லாம் என் குடும்பம். இந்த 10 குடும்பம் என் தலைமுறையா வந்தது எனக்கு அது குலசாமிங்கிற. அப்ப இந்த 10 குடும்பம் என்னுடைய குடும்பத்தினுடைய 10 பேர் சேர்ந்தாதான் என்னுடைய குலம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, உன் குடும்பம் ஒரு கோவில், அதில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், உன் குலம் தெய்வம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது. உன் கோவில் உன் குடும்பம் இல்லாத ஊர்ல குடியே இருக்க கூடாதுன்னு சொல்றான். உன் குடும்பம் இல்லாத ஊர்ல நீ குடியே இருக்க கூடாது. அப்படின்னா குடும்பம் தான் கோவில். அப்ப அந்த ஊரே தெரியல. அப்ப தாத்தா சொத்து அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தாத்தா, அதுதான் மெயின். இப்போ என் குலம்னா எனக்கு 10 குடும்பம். இப்ப எங்க அப்பா அம்மாவில் இப்ப எங்க அப்பா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு, இப்ப எனக்கு கல்யாணம் பண்றாரு. அப்போ அவரு சொந்த பந்தம், சித்தப்பன், அண்ணன், தம்பி, பெரியப்பன், எங்க அம்மா வழியில் உள்ள சொந்த பந்தம். எங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருந்தான்னா வேற யாரும் மாலை எடுத்து கொடுக்க முடியாது. அப்ப தாய் வழிங்கிறது உடல் மாதிரி, தகப்பன் வழிங்கிறது உயிர் மாதிரி. வெறும் உயிரை வச்சு என்ன பண்றது? இந்த உடலுக்கு தானே அவ்வளவும் தேவையும். உயிர் தான் நேர குலசாமி காலு கீழே போயிடுமே. நல்லா பாத்துங்க, இறைவனுக்கு எந்த தேவையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் கண் இமைக்க மாட்டாங்க, பசிக்காது. எந்த தேவையும் இல்லாத கடவுள் ஒரு சொடக்கு போட்டா அவருடைய தேவையை நிறைவேற்றிக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லை காவல் தெய்வங்கள்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும் அந்த தேவதைகள் அவங்க காலு கீழே தான் இருக்காங்கன்னு தான் உருவத்தை படுக்க வச்சது, மண்டை ஓடும். அப்ப அவங்களுக்கு அது கொடுக்குது. அப்போ உறவுகள் சார்ந்த தெய்வம். அப்ப மாமே இல்லைன்னா கல்யாணமே இல்லை. அப்ப தாய் மாமங்கிறது யாருக்கு வந்துருதாங்கன்னா பாட்டி. அம்மாவுக்கு அம்மாவுடைய அம்மா தான் ஒரிஜினல் மாமன். யாரு? நமக்கு. அப்ப அந்த வழியை கும்பிட்டாதான் உனக்கு 7ஆம் இடம் கிளியர் ஆகும், டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸ் கிளியர் ஆகும், உன்னுடைய தாய் வழி சொத்து கிளியர் ஆகும், இந்த உடலுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட. அப்ப அந்த ஊருக்கு அணுக்கள் ஆக்டிவேட் ஆகி ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புதன் எந்த இடத்துல பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கா நீ போ, அது உனக்கு வெற்றியை தரும். உனக்கு எந்த கிரகம் வீக்கோ அந்த வழி பூர்வீகத்தை தொட்டுட்டு ஆணி வேறு மாதிரி தொட்டுட்டு மேல இருக்கிற சூரிய ஒளியை வாங்க. எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு இருக்கோ அந்த கோயிலுக்கு போ. அப்ப அதுக்கு முதல்ல ஜாதகத்தை சரியா பார்க்கும் இல்லைங்களா? அப்போ இஷ்ட தெய்வம் பலன் அளிக்காதுன்னு சொல்லல, உன் பூர்வீகத்துலதான் சொல்லணும். சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன். எந்த உறவு பகை, அண்ணன் தம்பி பகையா? அப்ப அந்த வழியில எந்த உறவு பகையோ அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அந்த வழியில உள்ள நம்ம பூர்வீகத்துல தெய்வம் மண்ணை மிதிச்சுட்டு நீ வேணும் அந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு. இன்னைக்கு போக்குவரத்து இருக்கிறதுனால இல்லைன்னா இந்த மாவட்டத்திலேயே அந்த பிரசித்தி பெற்ற தலம் இருக்கும். முதல்ல பாத்துங்க, இப்போ அந்த பூந்தமல்லியிலேயே சுக்கரன் கோயில், வெள்ளீஸ்வரர் கோயில், சுக்கரன் கோயில் தானே பூந்தமல்லி, அதாவது மாங்காட்டுல வெள்ளீஸ்வரர்னு இருக்கும். அது சுக்கிரனுக்கு பரிகாரத்தலாம். அப்ப அங்க சுக்கிரனா இருக்கிறதே சிவன் தான். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் போனீங்கன்னா சிவன் தான் இருப்பாரு. புதனா பெருமாள் இருப்பாரு, சாரி சிவன் இருப்பாரு. சுக்கிரனா சிவன் இருப்பாரு. எல்லா கோயிலுக்குமே அந்தந்த ஸ்தலம்னு போவாங்க. ராகு ஸ்தலம் அங்கேயும் சிவன் தான், கேது ஸ்தலம் சிவன் தான். நீ எங்க போனாலும் ஆதியும் அந்தமும் அவன் தான். அப்போ நம்ம அப்ப இருக்கிறதுனாலதான் இந்த உறவு. நம்ம அப்பா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், இதுல எவன் வரலையோ அவன் பார்க்க.
எவன் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு அவன் வரலையோ அவன் எனக்கு பகை. அப்ப அவன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நான் போகணும்ல, அவன் எனக்கு மாமன் இல்ல, பாத்தியா வராம. அப்போ எந்த உறவு பகை அந்த வழியில் உள்ள தெய்வத்தை போய் முதல்ல வணங்கணும். அது உனக்கு உரிமை இல்லை. இப்போ நம்ம வீட்டுல அப்பா 10 லட்சம் செலவு பண்ணுவாரு, அவங்க வீட்டுக்கு நீ 10 லட்சம் செலவு பண்ண வேண்டியதில்லை. எப்படி அவன் வந்து மொய் வைக்கிறான், அவன் கடமையை செய்யறான், அவன் உரிமையை விட்டு கொடுக்காம செய்யறான். அது மாதிரி உன் உரிமையை விட்டு கொடுக்காம பூர்வீகத்துல 8 வழி இருக்கு. அந்த 8 வழிக்கு தான் இவ்வளவு போராடுவேன். அப்போ இந்த 8 வழியை பல பதிவுல சொல்லிட்டேன். அப்பா வழியில அம்மா வழியில சொல்லியாச்சு. புரியாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னா எல்லா தெய்வத்துக்கும் நான் சொல்றேன், நீ சிவனை வழிபடுறவனா இருந்தா, நீங்க எல்லாம் சிவன் எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நான் சிவனா தான் பாக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு சிவனை பிடித்தமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று சிவனை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி திங்கள் கிழமை அப்படின்னா உங்களுக்கு திங்கக்கிழமைங்கிறது பார்வதி, சுக்கிரன். பார்வதி தான் உங்களுக்கு சுக்கிரன். அப்போ திங்கக்கிழமை அப்படிங்கிறது இந்த சுக்கிரனை காளி 51 சக்தி பீடம் சொல்லுவாங்கல்ல, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த 51 சக்தி பீடங்களை எனக்கு தெய்வம். சப்த கன்னிமார்னு சொல்லுவாங்க, சப்த கன்னி 7 பேரு. இவங்க எல்லாம் அந்த கன்னிமார தெய்வமா வழிபடுறவங்க எல்லாம் திங்கள் கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்று, திங்கள் கிழமையும் பௌர்ணமியும் வரணும். அந்த நாள்ல போய் நீங்க வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழி இருக்கக்கூடிய தடைகளை விளக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கும். அதாவது இஷ்ட தெய்வம், நீங்க சொன்ன இஷ்ட தெய்வம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைனாலே அத்தனை பேருக்கும் தெரியும் முருகன் அப்படின்னு. ஆனா அந்த முருகனை எல்லா நாளும் வழிபட முடியாது. செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும். ஏன்னா அவன் கையில இருக்கிற வேல் அவங்க அம்மா. வேல் உண்டு வினை இல்லைதான். முருகன்னாலே அம்மா தான். அம்மா எழுதுன நாக்குல எழுதுன, அவங்க நாக்க வச்சு எழுதுனதுனாலதான் முருகன் அறிவுக்கு அதிபதி. காளிதாசனுக்கே வந்து காளிதாசனுடைய அருள் பெற்றவன் முருகன் அப்படின்னா அந்த நாக்கு. காளிதாசனா சிவன். அப்போ தாய் தன் நாவில் எழுதியதால் முருகன் அறிவாளி. என் தாயை நான் வந்து ஆடுவதால் இந்த முருகன் வந்து ஏதோ தெரிஞ்சதை சொல்றேன். ஓகேங்களா? அப்ப செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் என்று முருகனை வழிபட்டா மிக சிறப்பு. புதன்கிழமை பெருமாள் அப்படின்னா கடல், பார்க்கடல். பார்க்கடல்ல நீ வந்து பெருமாளை நினைச்சு பூவை தூவி பௌர்ணமி என்னைக்கு அவர் வழிபட்டினா, ஏன்னா பெருமாளும் முருகனும் என்னைக்குமே மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். பெருமாள் உறையும் இடம் திருச்செந்தூரே முழுமையான இடம். பெருமாளை வணங்கணும்னா திருச்செந்தூர் போலாம், இல்லை எங்கேயாவது ஒரு தெப்ப குளம் இருக்கு. ஏன்னா எங்கெல்லாம் சிவன் இருக்கும் அங்கெல்லாம் தெப்ப குளம். பெருமாள் இல்லாம அவர் இருக்க மாட்டார், ஆனா அவருக்கு உருவம் கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சிவனுக்குள்ள அடக்கம், அரியும் சிவனும் ஒண்ணு. பெருமாளை நீங்க பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன்னு சொன்னா போங்க. ஆனா புதன்கிழமையும் பௌர்ணமியும் வரும் நாள் என்று போய் அவரை வழிபட்டா நினைச்சது நடக்கும். வியாழக்கிழமை குரு. குருனா எல்லாருமே தட்சிணாமூர்த்திக்கு சித்தர் கோயிலுக்கு அனுப்புவாங்க. இந்த உலகத்தில் குருவாய் அருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனைன்னு முருகனை சொல்லியிருப்பாங்க. அந்த முருகனுக்கு முன்னால் படைக்கப்பட்டவன் இயற்கைக்கு அதிபதி விநாயகவன். அவனே அகத்திய மாமுனி அப்படிங்கிறவருக்கே மண்டையில குட்டி புத்தி புகட்டிய முதல் குரு, மூலகுரு, அன்னை தந்தையை முதல் தெய்வம்னு சொன்னவன் விநாயக பெருமான். அப்போ வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் என்று விநாயக பெருமானை நீ வழிபட்டாலே உன்னுடைய இன்னல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம். ஏன்னா விநாயகன் எல்லா இடத்துலயும் இருக்காது. இங்க கிரகங்களும் பிரபஞ்சம் தான் நம்மளை இயக்குது. அப்ப அந்தந்த தெய்வத்தினுடைய கதிர்வீச்சு அங்க இருக்கும். அப்போ வியாழக்கிழமையும் பௌர்ணமி வரும் நாள் என்று விநாயக பெருமானை வணங்கினா மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னேறி உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் குரு, மூலகுரு. அதாவது 9 கிரகமும் அவருக்குள்ள அடக்கம். அந்த எப்பேற்பட்ட சனியினுடைய பாதிப்பும் அவர்கிட்ட வராது, எந்த தடையும் வராதுன்னு அர்த்தம். அதை எந்த பாதிப்பும் வராத ஒரே குரு விநாயக பெருமான். அப்போ அவரை வியாழக்கிழமை வணங்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் சுக்கிரன், திங்கக்கிழமை சந்திரன். சந்திரனுக்கு அப்பவே சொன்னேன் 51 சக்தி பீடம். அந்த 51 சக்தி பீடத்தை மாத்திட்டேன், வெள்ளிக்கிழமை கும்பிட்டுருக்கணும். வெள்ளிக்கிழமை தான் அந்த 51 சக்தி பீடமும் 51 சக்தி பீடமும் 7 கன்னிமார்களையும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்டா நல்லது. சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் அது கனெக்ஷன் ஆயிடும். அதே மாதிரி சந்திரன் யாருன்னா கங்கா. அப்ப அவங்க இருக்கிறது பூமிக்கு கீழே. அப்போ அந்த கங்கை நீர் வெளிப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா சந்திரன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற உமிழ் நீர். அப்போ உங்களுக்கு தாய்மை வந்து 2 வருது.
அப்போ அது சந்திரன் வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வணங்கலாம், சுக்கிரனை வணங்கலாம். சந்திரனா இருந்து உயர்வு பெற்றவங்க யாருன்னா கருமாரியம்மன். தலை துண்டிக்கப்பட்டு, ஏன்னா சந்திரன் வந்து தேயும் வளர். ஒரு பெண் பிறந்து இறந்தவர்கள் அப்படின்னா கருமாரியம்மன். அந்த மாரி வகையில முத்து மாரியம்மன், கங்கை அம்மன், செல்லியம்மன், இந்த கிராமத்து தேவதைகளை வெள்ளிக்கிழமை நீங்க வணங்கலாம். ஏன்னா சுக்கிரன் தான் சந்திரனா மாறும். என்னைக்குமே சந்திரன் அவங்க தாயா பார்வதியா உட்கார்ந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமைக்கும் ஒரு கனெக்ஷன். இந்த மாதிரி பௌர்ணமி நாள் அதை வணங்கலாம். இந்த எல்லை காவல் தெய்வம் ஐயனார், முனீஸ்வரன், கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பு, இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள் எண்ணற்றது இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். போலீஸா இருப்பாங்க, சில பேர் கல்லை வச்சு கும்பிடுவாங்க. இதெல்லாம் சனிக்கிழமையும் சனிக்கிழமை பௌர்ணமி நாளும் வணங்கினா மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். ஆனா இதில் உங்களுக்கு உகந்தது இது சரியான்னு பார்த்து வணங்குங்க. இல்லைன்னா அதுவே உங்களுக்கு மைனஸா போய் முடிஞ்சிடும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதும் கெட்டதும் நமக்குள்ள இருக்கு. அதை அறியவே முருகன் அறிவு வடிவில் உங்களிடம் வாழ்கிறான். அதனால முதல்ல பூர்வீகம் தொட்டு உங்களுக்கு நன்மை தீமையா, எந்த கிரகம் வலுவிழந்திருக்கோ அந்த வலுவிழந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு எங்க இருக்கோ அதை தொட்டு இந்த நாட்கள்ல பௌர்ணமியும் அந்த நாளும் சேர்ற நாளில் போய் வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கிடைக்கும். தெரியாத பூர்வீகத்துக்கு கூட அது வழிகாட்டும். ஏன்னா எல்லாரும் எல்லா தெய்வமும் உங்களுக்கு கெடுக்காது. இந்த தமிழ்நாடு என்பது புண்ணிய பூமி, இறைத்துவம் என்ப இயற்கையின் திருநாளை தை திருநாளா வணங்குற ஒரே மக்கள் தமிழன் மட்டும்தான். இயற்கைக்கு திருவிழா அப்படின்னா நாம மட்டும்தான். இயற்கை எய்தியவனுக்கு திருவிழா கோயில் திருவிழா. அப்படி இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட அத்தனையும் தெய்வமாகவும் அந்த இயற்கை சம்பந்தப்பட்ட கிரகங்களாகவும் அத்தனையும் வழிபடுவது தமிழன். தமிழன் அறிவார்ந்த பெருமக்கள். அதாவது அறிவின்மை காரணமா சில விஷயங்களை உணராமல் செயல்படுறத உங்களால முடிஞ்ச வரைக்கும் மாத்துங்க. நீங்க 10 பேருக்கு சொல்லுங்க. என்னுடைய கருத்துக்களை முடிஞ்ச வரைக்கும் பதிவிடுறேன். இதுல நிறை குறை இருந்தா நீங்க சொல்லாமே தவிர நான் யாருக்கிட்டையும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கல. நீ என்ன தேடி வரணும்னு அவசியமே கிடையாது. முழு பதிவை பாருங்க, ஏற்புடையவர்கள் ஏற்றுக்குங்க. இல்ல எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா இதே இடத்துல உட்காருவோம். இந்த சன்னதி இருக்கு, வேற எங்கேயும் ஓட மாட்டேன். அட்ரஸ் போட்டிருக்கேன், போன் நம்பர் போட்டிருக்கேன். உன்னுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வரல, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்களை கெடுக்காதீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். குற்றம் உள்ள நெஞ்சே குறுகுறுக்கும். அதனால யாருக்கு குறுகுறுன்னு வருதோ அவங்க தப்பு செய்யலைன்னா ஏன் வலிக்க போகுது? நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரர் கேட்டாங்க, தோல் வியாதி, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு. ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு காப்பர் சத்து நம்ம உடம்புல வந்து செம்புல தண்ணி கொடுன்னு சொல்லுவோம். நீங்க இதை ஷார்ட்ஸ்ல போட்டா கொஞ்சம் நாள் செம்புல தண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்புல கிருமி ஒட்டாது, அதே மாதிரி கண்ணாடியிலும் கிருமி ஒட்டாது. அதனாலதான் வந்து கண்ணாடி வந்து வீட்டு வாசல்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. கண்ணாடி பரிகாரம், கண்ணாடி கிருமிகளை அண்ட விடாது. நீங்க ஒரு பலூன்ல எந்த பலூனை வச்சு நீங்க கண்ணாடியை வெளிச்சத்துல காட்டுனா வெடிச்சிடும். வெள்ளை பலூன்ல அந்த வெளிச்சத்தை ஒளியை காட்டுங்க, வெடிக்காது. ஏன்னா ஒயிட் ரிப்ளேஸ் பண்ணிடும். இந்த உலகத்துல ஒரு தூய்மையான துணினா வெண்மை, தூய்மையான குணம்னா வெண்மை. இந்த உலகம் தூய்மை பெற்று விட்டதுன்னா வெண்மை. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்கின் அப்படின்னா அங்க காப்பர் சத்து இல்லை. கேழ்வரகு அப்படியே சாப்பிட்டா சூடு. ஆடி மாசம் கூழ அரைச்சு ஊத்துவாங்க. அப்ப குளிர் பகுதி சூடு வேணுங்கிறதுக்காக ஒரு பொருளுக்கு 2 தன்மை இருக்கும். அது முளைச்சிருச்சுன்னா காப்பர். முளைச்சதுக்கு அப்புறம் தேங்காய் அடிச்சு உடைச்சு அதுல ஊத்தி கீரி போட்டுட்டு முளைச்சு 3 நாள் நல்லா முளை விட்டு, ஆமா கேழ்வரகு முளைக்க விட்டு அதை நல்லா போட்டு தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பனங்கற்கண்டை சேர்த்து கசி, இந்த வாழைப்பழம், ஒரு மஞ்சள் வாழைப்பழம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து போட்டு பிசைஞ்சு அதை வந்து புட்டு மாதிரி, கேரளா புட்டு மாதிரி அதை செஞ்சு சாப்பிடலாம். இன்னொன்று சூரியன் முக்கன் சிவன்னா அந்த 2 கண்ணு கால்சியம் பொதுவாகவே கிடைச்சிரும். நம்ம உடம்புக்கு ஸ்கின்னு கால்சியம், டி விட்டமின், புரோட்டீன், இந்த மாதிரி காப்பர் இல்லைன்னா தான் வரும். இது ரசாயனத்தால சரியாகாது. ஆனா இதை பூர்வீகம் தொடாமல் செய்தால் பலிக்காது. இப்போ ஒரு நாய் செத்து போச்சு, ஒருத்தர் செத்து போயிட்டான், செத்தவனுக்கு வைத்தியம் பார்த்தா வேலை செய்யாது. என் அணுக்கள் ஏற்கனவே செத்ததுனாலதான் வியாதி. அந்த பூர்வீக மண்ணை மிதிச்சுட்டு நீ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா பலிக்கும். இல்லைன்னா மலத்துல அது கழியும். அதுக்குதான் பழமொழி, செத்த நாய் மேல எத்தனை நாள் அறியறாங்க. அணுக்கள் செத்ததுக்கு வைத்தியம் பார்த்து எப்படா புண்ணியம்? அதனால நான் வெளியில வந்தேன்னா மருத்துவம் இருக்கும்,
பேஷண்ட் இருக்காது, ஜோதிடம் இருக்கும், பரிகாரம் இருக்காது. இந்த பதிவை பார்த்துருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லக்கூடியது மறுபடியும் நேரில் வரணுன்ற அவசியம் இல்லை. பதிவை தயவு செய்து கிட்டத்தட்ட 45 பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். முழுமையாக நீங்க பாருங்க, நிறைய விடயங்கள் அதுல இருக்குது. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KV ஈஸ்வரன். நன்றி, வணக்கம்.